சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இந்த வீட்டுல உதிச்ச வாரிசு பரதேசம் போகுது, பரதேசம் போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு எஜமானுக்கு அது நல்லதில்ல, இந்த வீட்டு எஜமானுக்கு அது நல்லதில்ல. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. அதனால நேரக்கூடாத துயரமெல்லாம் நேர போகுது, நேர போகுது. ஜக்கம்மா வாக்கு இது, தவறாம கேட்டுக்கங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என்னன்னா இந்த குடுகுடுப்புக்கார என்னென்னமோ சொல்லிட்டு போறான். ஆமா, ஏதோ தப்பா சொல்றான்னு மட்டும் தெரியுது. ஆனா குறிப்பா என்ன சொல்றான்னு புரியலையே. என்னன்னா இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? அவன் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்றானே. என்ன சொல்றாமுதா? எனக்கும் சரியா விளங்கல. ஏதோ மண்ணுள்ளி பாம்புங்கிறாரு, வெளிக்குதுங்கிறாரு, ஒண்ணுமே புரியலையே. அண்ணி, அவன் புட்டு புட்டு வச்சுட்டு போறானே, அதுக்கப்புறமும் என்ன புரியலன்னு சொல்றீங்க? ஊருக்கு போற பிள்ளையால உபத்திரம் வருதுன்னு சொன்னானா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இளங்கோ மும்பைக்கு போறது குடும்பத்துக்கு கெடுதல்னு சொல்றான். அது எப்படி? அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு போறப்போ எப்படி கெட்டதா இருக்க முடியும்? அவன் ஏதோ வளர்றான். அண்ணி, குடுகுடுப்புக்காரன் சொல்றத வளர்றான்லாம் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்தோட வாரிசு பரதேசம் போகுது, அதனால உங்க குடும்பத்துக்கு நேரக்கூடாத துயரெல்லாம் நேர போகுதுன்னு சொல்லிட்டு போறான். இந்த குடும்பத்தோட வாரிசுன்னா அது யாழினி வைத்திருக்க குழந்தை தானே? அந்த குழந்தை வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்றானா? அண்ணே, அவன் அதே தானே சொல்றான். இதத்தான் நான் நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க யாருக்கும் புரியவே இல்லை. டேய் இளங்கோ, நான் நேத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்டியா நீ? இப்ப பாருடா, குடுகுடுப்பக்காரனே வந்து சொல்றான். இதுக்கப்புறமும் நீ கிளம்பி போறது எனக்கு நல்லதா படலப்பா. பேசாம இந்த ஐடியாவை விட்டு. அப்பா, நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? இப்பெல்லாம் குடுகுடுப்புக்கார சொல்றத போய் ஒரு விஷயமா சொல்றீங்க? இதெல்லாம் சுத்த ஹம்பக்பா. அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை வச்சு நம்ம மைண்ட்ல எதையுமே எடுத்துக்க கூடாதுப்பா. இளங்கும், அப்படியெல்லாம் சொல்லி அவரோட வார்த்தைய ஒரேடியா ஒதுக்கிட முடியாது. நீ ஊருக்கு போறங்கிற விஷயம் குடுகுடுப்புக்காரனுக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லு. அவன் எப்படி இந்த வீட்டோட வாரிசு பரதேசம் போகுதுன்னு சொல்றா? அவங்களுக்கு ஜக்கம்மா எடுத்து சொல்லுவாங்க. அத வச்சுதான் அவன் இங்க வந்து சொல்லுவான். டேய் இளங்கோ, நேத்து நீ போறேன்னு சொன்னப்போ சரி நீ ரொம்ப ஆசைப்படுற, போயிட்டு வரட்டும் தான் நானும் முடிவு பண்ணேன். ஆனா இந்த குடுகுடுப்பக்கார வந்து சொன்னதை பார்த்தா மனசுக்கு பதட்டமா இருக்குப்பா. அப்பா, இப்பதான் என் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்பா ஆளாளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? மும்பைக்கு போறது எனக்கும் யாழ்னிக்கும் நல்லதா இருக்கும்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இளங்கோ, அப்பா பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்பா என்ன உன்ன போக வேண்டாம்னு சொல்றாரு, யாழினிய கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்றாரு, அவ்வளவுதானே? நீ அதை மட்டுமாவது யோசிச்சு முடிவு பண்ணலாம்ல. நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நாங்க யாழினிய பாத்துக்க மாட்டோமா? என்ன அமுதா, அவன் லைஃப்ல ஒரு முக்கியமான ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு சொல்றான். யாழ்னிய விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றான். நீ அபசகுணமா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. கூட்டிட்டு போறதோ விட்டுட்டு போறதோ அது அவனோட இஷ்டம். அதுல யாரும் தலையிட வேணாம். கௌரி, அமுதா சொல்றத வேணா விடு. இந்த குடுகுடுப்பங்கான சொன்னதுல இருந்தே என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வேணா ஒண்ணு செய்யலாம். யாழ் நீ இளங்கவும் தனியா போக வேண்டாம், நீயே நானும் கூட போவோம். நம்ம வீட்டை வாடகைக்கு விட்டுருவோம், அமுதாவை ஊருக்கு அனுப்பிச்சிருவோம். நீயும் நானும் யாழினி கூட இருந்து டெலிவரி சமயத்துல கூட்டு வந்துருவோம். என்ன சொல்ற? அப்பா, அங்க எனக்கும் யாழ்னிக்கு மட்டும்தான்ப்பா பிளாட் கொடுத்துருக்காங்க. அங்க உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் வச்சு பார்க்க முடியாதுப்பா. டேய், அவன் கொடுக்குற பிளாட் யாருக்குடா வேணும்? என்கிட்ட பணம் இருக்கு,
நம்ம தனியா வேற பிளாட் வாடகைக்கு எடுத்துக்கலாம். நம்ம 4 பேர் அங்க தங்கிக்கலாம். அப்பா அங்க வாடகை எல்லாம் கொடுத்து நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா. புரியாம பேசாதீங்க. டேய், என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? நான் என்ன பென்ஷன் பணம் வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னால இந்த செலவெல்லாம் பீட் பண்ண முடியும். அப்பா இப்ப அதெல்லாம் அவசியம் இல்லப்பா. இத பத்தி எல்லாம் என் கம்பெனில டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல நான் அங்க போய் செட்டில் ஆகுறேன்ப்பா. அதுக்கப்புறம் இத பத்தி எல்லாம் நான் முடிவு பண்ணிக்கலாம். ஏங்க திடீர்னு கிளம்ப சொன்னதுனால அவனே ரொம்ப குழப்பத்துல இருக்கான். அவனை போய் இப்படி ஆளுக்கு ஏன் போட்டு குழப்புறீங்க? மும்பை என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்கு? முதல் நாள் ட்ரெயின்ல ஏறினா மறுநாள் இறங்க போறோம். இதுக்கு போய் இவ்வளவு புலம்பிக்கிட்டு அவன் முதல்ல கிளம்பட்டுங்க. இல்ல கௌரி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு குழப்பமா இருக்கு. ஐயோ, குடுகுடுப்பாக்காரன் சொன்னதுக்கெல்லாம் நிச்சயம் பரிகாரம் இருக்குங்க. நான் நாளைக்கே ஜோசியக்காரர்கிட்ட பேசி என்ன பரிகாரம்னு கேக்குறேன். பிளான் பண்ண மாதிரி இளங்கவும் யாழ்னியும் கிளம்பி போட்டுங்க. ஐயோ இல்ல அண்ணி, குடுகுடுப்புக்காரன் சொல்றதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏய் அமுதா, விடு. இளங்கோக்கு ஒரு நல்லது நடக்குதுங்கிறப்ப என்ன செய்யறது? அதான் கௌரி அதாவது பரிகாரம் இருக்குன்னு சொல்றாள்ல, பாத்துக்கலாம். சரி, நீ ஊருக்கு கிளம்புறதுக்கான வேலையை பாரு. சரிப்பா. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections. up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.